ஹலோ ட்ரேடர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு டேட் டைம் பார்த்தீங்கன்னா, டேட் ஆகஸ்ட் 1 டைம் 9:44 AM. இன்னைக்கு நம்மளுக்கு எதில ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டில தான் ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ்டர்டே வந்துட்டு யூரோ யூஎஸ்டில தான் வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ கன்டினியூஸா நம்மளுக்கு வந்து 4 டே வந்துட்டு டிபி வந்திருக்கு. இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்க வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ட்ரேட் எடுக்கலான்ட்டு ஒரு பிளானிங்ல இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரல. அந்த கேண்டில் இன்னும் க்ளோஸ் ஆகுறதுக்கு இன்னும் 10 செகண்ட்ஸ் பக்கமா இருக்கு. அந்த கேண்டில் க்ளோசிங் ஆயிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு எந்த சைடு மூவ் ஆகுதோ, அத பேஸ் பண்ணி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்தோனே எடுக்கலாம். ஓவராலா நம்மளோட அக்கவுண்ட் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கவுண்ட் வந்து நியர்லி $183 வந்து வந்துருச்சு. நேத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்விங் ட்ரேடோட அந்த யுஎஸ்டி ஜேபிஐ வந்துட்டு $12 ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணியிருப்போம். நியர்லி $13 பக்கமா. நம்ம எந்த இடத்துல வந்துட்டு ஸ்விங் ட்ரேட் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல நம்ம ஸ்விங் ட்ரேட் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். வெறும் லாட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 0.01ல. ரொம்பவே கம்மி லாட். ஏன்னா வந்துட்டு இந்த அக்கவுண்ட் வந்து $5K அக்கவுண்ட்ங்கிறதுனால ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா வச்சு தான் நியர்லி $20-30 இந்த ரேஞ்சுக்குள்ள வச்சு ட்ரேட் எடுத்தா தான் வந்துட்டு நம்ம கரெக்ட்டா வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா நம்மளோட ஃபேஸஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கு மேல ரிஸ்க் வச்சா கொஞ்சம் அக்கவுண்ட் ப்ளோ ஆகுறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதனால வந்துட்டு ரொம்பவே கம்மி எஸ்எல்ல 0.01 லாட்ல. அதான் லாஸ்ட் லீஸ்ட் லாட்டே அதான். அதுக்கு கீழ வந்து லாட் எடுக்க முடியாது. அதில வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ 1:1 ரேஷியோ பக்கமா வச்சிருந்தோம். அதுமாரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிட்ரேஸ்மென்ட் வந்துருந்துச்சு. ஜெனரல் ரிட்ரேஸ்மென்ட் வந்துட்டு அகைன் கன்டினியூஷன் ஆகும்போது, நம்மளோட எஸ்எல்ல வந்துட்டு அகைன் ட்ரைல் பண்ணிட்டு வந்துட்டு இந்த லோல வச்சுட்டோம். ஓவராலா ரிஸ்க் டு ரிவார்ட் ரிஸ்க் டு ரிவார்ட் பார்த்தீங்கன்னா, 1.8 பக்கமா வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருந்துச்சு. நேத்து வந்துட்டு அந்த ஸ்விங் ட்ரேட் வந்துட்டு ஒரு நியர்லி 3 டேஸ் பக்கமா வந்துட்டு அந்த ட்ரேட வந்து ஹோல்டு பண்ணியிருந்தேன். அதோட டிபியும் வந்துருச்சு. ஓவராலா நம்ம அக்கவுண்ட் வந்து க்ரோ எங்க ஆயிருக்குன்னா, ஓவராலா $183 வரைக்கும் க்ரோ ஆயிருச்சு. இந்த வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு எக்ஸ்போனென்ஷியல் குரோத்தா இருந்திருக்கும். ஏன்னா கன்டினியூஸா 4 டேஸ் வந்து டிபி. மண்டேவும் $20 டிபி, அதுக்கப்புறம் டியூஸ்டேவும் $33. அ வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா $52. இதுவும் வந்துட்டு நம்ம ரிஸ்க்குக்குள்ள தான் வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆனா வந்துட்டு ரிவார்டு வந்துட்டு 1:2 பக்கமா வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அதனால வந்துட்டு நம்ம ஓவராலா $30 எஸ்எல் வைப்போம். சேம் $30 தான் எஸ்எல். ஆனா வந்துட்டு நம்ம ரிவார்டு வந்துட்டு 1:2 அன்னைக்கு வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதனால வந்துட்டு நம்மளுக்கு $52 பக்கமா அந்த ட்ரேட்ல வந்துட்டு ப்ராஃபிட் கிடைச்சிருந்துச்சு. எஸ்டர்டே வந்துட்டு சேம் ஒரே ட்ரேட் தான் எடுத்திருந்தோம். அதில வந்துட்டு ஒரு $90 பக்கமா ப்ராஃபிட் வந்துருச்சு. அண்ட் தென் ஸ்விங் ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணதுனால அதிலருந்து ஒரு $12 பக்கமா வந்துருந்துச்சு. ஓவராலா எஸ்டர்டேவும் வந்துட்டு $32ல வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்க வந்துட்டு கம்மி பண்ணி ட்ரேட் எடுக்க போறோம். நியர்லி ஒரு 50 டூ $10 $10-15 பக்கமா எஸ்எல் வச்சு தான் ட்ரேட் எடுக்க போறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்டினியூஸா டிபி வந்துட்டே இருக்குன்னா, கன்டினியூஸா டிபி வந்துட்டே இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல எஸ்எல் அடிக்கும். எஸ்எல் வரும். அண்ட் தென் எஸ்எல் ஒரு 2 எஸ்எல், 3 எஸ்எல் போகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் வந்து எடுக்கும்போது அகைன் அக்கவுண்ட் வந்து குரோ ஆகும். அக்கவுண்ட் வந்து குரோ ஆகுறது எப்பயுமே வந்துட்டு ஒரே ஸ் சேம் டைரக்ஷன்ல குரோ ஆயிட்டே போகாது. நடுவுல வந்துட்டு ட்ரா டவுன் வரும். அந்த ட்ரா டவுன் வந்துட்டு நம்ம லிமிட்டடா வச்சுக்கணும். அதுதான் ட்ரேடிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மெயின் சைக்காலஜி அதுதான். ப்ராஃபிட் அதே மாரி லாஸும் வருதா இருந்தாலும் லாஸ் கண்டிப்பா வந்துட்டே இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல டிபி வரும். அந்த அந்த ட்ரேடுக்கு வந்துட்டு நீங்க கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் பண்ணி, நீங்க வந்து அதிக பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணீங்கன்னா, ஓவராலா நீங்க இந்த லாஸ் பண்ண ட்ரேட்லாம் வந்துட்டு அதில கவர் ஆயிரும். வந்துட்டு அந்த லாஸ் ஆன ட்ரேட வந்துட்டு சேம் டேவே வந்துட்டு ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது வந்து ரொம்பவே வொர்ஸ்ட் சினாரியோன்னே சொல்லலாம். ஒரு நாள் எஸ்எல் வருதுன்னா, அந்த எஸ்எல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டேவோ இல்ல அடுத்த டேவோ வந்துட்டு உங்களோட செட்டப்ல ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் வந்து ஃபார்ம் ஆனுச்சுன்னா, அதில ட்ரேட் எடுங்க. இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா, இப்ப கன்டினியூஸா டிபி வந்தாலும் சரி, கன்டினியூஸா லாஸ் வந்தாலும் சரி, கன்டினியூஸா லாஸ் வருதுன்னா, நீங்க வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இது வந்துட்டு ஒரு 100க்கு 90% வந்துட்டு நம்ப வியூக்கு மேட்ச் ஆகி தான் போகப்போகுது. அந்த மாரி இருக்கும்போது மட்டும் கன்டினியூஸா லாஸ் வரும்போது ட்ரேட் எடுங்க. ப்ராஃபிட் வரும்போது பிரச்சனை இல்ல. கன்டினியூஸா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, ஒரு லாஸ் வரும். அந்த லாஸ் வந்துட்டு இப்ப கன்டினியூஸா ப்ராஃபிட் வந்துட்டே இருக்குன்னா, ஒரு லாஸ் கன்ஃபார்ம் வந்தே ஆகும். வராமலாம் இருக்கவே இருக்காது. நீ எவ்வளோ பெரிய ட்ரேட் எடுத்தாலும் சரி, எத்தன வருஷமா ப்ராஃபிட்டபிளா இருக்கட்டும், எவ்வளோ வேணா இருக்கட்டும். ஆனா, அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்துட்டு கன்டினியூஸா ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல எஸ்எல் வரும். அண்ட் தென் அகைன் வந்துட்டு ப்ராஃபிட் வரும். அகைன் லாஸ் வரும். சேம் பிரைஸ் எப்படி மூவ் ஆகுதோ, அதே மாரி தான் நம்மளோட அக்கவுண்டும் குரோ ஆகும். என்னோட அக்கவுண்டோட குரோத் கூட பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு காட்டுறேன். கிராஃப் பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிராஃப் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்ம அக்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டாக்னன்ட்டா அகைன் ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. அகைன் வந்துட்டு ஸோ இந்த வீக் தான் வந்துட்டு அப்படியே எந்த ஒரு ஸ்டாப் லாஸுமே இல்லாம பை ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். ஸோ இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க எஸ்எல் வந்திருக்கு. ஸோ இந்த மாரி வந்துட்டு ஒ ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ் வரும். ஸோ அது ரெக்கவர் வந்து சேம் டேலே ரெக்கவர் பண்ண நெனச்சீங்கன்னா, அது வந்துட்டு உங்க அக்கவுண்டே ப்ளோ பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து அதிகம். ஸோ சேம் டேவே ரெக்கவர் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. ஒரு டே எஸ்எல் வந்துருச்சா, அக்செப்ட் பண்ணிக்கங்க அந்த லாஸ அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ல ரிஸ்க் டூ ரிவார்ட் ரேஷியோ வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அதுக்கேத்த மாரி ட்ரேட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். யூரோ யுஎஸ்டில நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரேட் செட்டப் எது ஃபார்ம் ஆகுதா என்னன்னு கன்ஃபர்மேஷன் கேண்டில் எதுவுமே வரல. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நான் ஏன் ட்ரேட் எடுத்தேங்கிறத வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வருதான்ட்டு. ஓகே கைஸ். பிரைஸ் வந்துட்டு நல்லாவே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து வந்துருச்சு. ஸோ நியர்லி ஒரு 1/2 அன் ஹவர் பக்கமா வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்ப தான் கன்ஃபர்மேஷன் கேண்டிலே குடுத்துருக்கான். ஸோ நம்ம என்ட்ரி போய் பிளேஸ் பண்ணிப்போம். ஸோ யூஆர் யுஎஸ்டி நியூ ஆர்டர். ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான் வச்சு ட்ரேட் பண்ண போறோம். ஸோ டிபி இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதே மாரி எஸ்எல் வந்துட்டு நியர்லி இந்த அளவுக்கு கீழ வைப்போம். கொஞ்சம் கீழ இறக்கி வச்சுரும். ஸோ இந்த ட்ரேடுக்கு நான் எவ்வளோ லாஸ் பண்ண போறேன்னா, நியர்லி ஒரு 14 $14 தான் ரிஸ்க் வச்சிருக்கேன். ஸோ ட்ரேட் எடுத்துரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. இன்னும் கூட ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ட்ரைல் பண்ணிருவோம். ஸோ ஓவராலா ஸோ இந்த ட்ரேடுக்கு நான் வந்துட்டு எவ்வளோ எஸ்எல் வந்துட்டு வச்சிருக்கேன்னா, $10 தான் வச்சிருக்கேன். ஸோ ட்ரேட் பிளேஸ் பண்ணிருவோம். ஸோ ஓகே ட்ரேட் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ நம்மளோட என்ட்ரி பர்ஃபெக்ட்டான இடத்துல கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம எத பேஸ் பண்ணி இந்த ட்ரேட் எடுத்தோங்கிறத வந்துட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓவராலா நான் எஸ்டர்டேவே வந்துட்டு அனலிசிஸ் வீடியோ, ட்ரேட் வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் எஸ்டர்டேவே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெச்டு எலாங்கேட்டடான செல்லிங் ஸ்விங்கு. ஸோ ஒரு ஹெல்தி ரிட்ரேஸ்மென்ட் இன்னும் வரணும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பை சைட் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ எஸ்டர்டேவும் பார்த்தீங்கன்னா, ஜிபிபி எஸ்டர்டே வந்து யூரோ யுஎஸ்டில தான் வந்து எடுத்திருப்போம். ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேண்டில்ல இந்த டே கேண்டில்ல சப்போர்ட் வந்து சஸ்டெயின் ஆகும்னு சொல்லி எடுத்திருந்தோம். சேம் அதே மாரியே ப்ரீவியஸ் டே கேண்டில் லோ வந்துட்டு பிரைஸ் வராமயே தான் மேல சஸ்டெயின் ஆயி பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனா, அந்த அளவுக்கு வந்துட்டு பையர்ஸ்னால புஷ் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சேம் வந்துட்டு அதே கான்செப்ட் சேம் பேசிஸ்ல வந்துட்டு இன்னைக்கும் வந்துட்டு ஒரு பை சைட் செட்டப்ல ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ ஏன் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லோவர் த டைம் ஃப்ரேம்லயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே நல்லா டீட்டெயிலாவே புரியும். ஸோ வந்துட்டு செல்லர்ஸ்ட்ட வந்துட்டு அவ்வளோக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் வந்துட்டு ஒரு லெவல்ல இருந்து பவுன்ஸ் ஆகுதுன்னா, செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்துட்டு ஓவராலா எங்கேருந்து செல்லிங் வந்துச்சுன்னா, ஸோ இந்த இடத்துலருந்து பிரைஸ் வந்து நல்லா செல்லிங் வந்துச்சு. செல்லிங் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனுச்சு. சப்போர்ட் வந்து சஸ்டெயின் ஆனுச்சு. நம்ம வந்துட்டு நேத்து எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம்னா, ஸோ ஒரு நல்ல பையிங் வந்துட்டு அகைன் செல்லிங் வந்துட்டு அகைன் பையிங் வரும்போது, ஸோ இது வந்துட்டு ஒரு ஹையர் லோவா வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து பை ஆர்டர் போட்டிருந்தோம். சேம் வந்து டிபி இந்த ரேஞ்சில பக்கமா வச்சிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி டிபியும் வந்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த சப்போர்ட் வந்து சஸ்டெயின் ஆகும். ஒரு நல்ல பவுன்ஸ் வரும்னு வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வரும்னு வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ அதே மாரி நம்ம டிபியும் வந்துருச்சு. நம்ம முன்னாடி ஏர்லி எக்ஸிட்டும் அடிச்சுட்டோம். ஸோ சேம் அதே பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்துட்டு லாஸ்ட்டா வந்துட்டு இந்த இடத்துல தான் ஸ்விங் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்விங் எடுத்துட்டீங்கனாலுமே, ஸோ நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ ஓவராலா இது வந்துட்டு ஒரு ஜோனா மார்க் பண்ணிருவோம். ஸோ இந்த ஹைய. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்விங் ஹை. இது வந்துட்டு ஒரு ஸ்விங் லோ. ஸோ இந்த இந்த ரேஞ்சில அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு மிடில் ஆஃப் த ஒரு 0.5, 0.618 ஃபிப் ரிட்ரேஸ்மென்ட் வச்சு பார்த்தீங்கனாலும் சேம் அதே தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபிப் ரிட்ரேஸ்மென்ட் வந்துட்டு ஹைலேருந்து லோ வச்சோன்னா 0.5, 0.618 ஜோன்ல தான் பிரைஸ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஜோனுக்குள்ள தான் வந்துட்டு பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி செல்லிங் வந்திருக்கு. ஸோ இந்த செல்லிங்கோட ஸ்ட்ரென்த்த பார்க்கணும். ஸோ எந்த செல்லிங்கோட ஸ்ட்ரென்த்னா, இந்த செல்லிங்கோட ஸ்ட்ரென்த்த நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணும்போது ஸோ செல்லர்ஸ்ட்ட வந்து சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்ல. எந்தெந்த இடத்துலலாம் டாமினேஷன் வந்து செல்லிங் ஆகுதோ, ஸோ அத விட ஆப்போசிட்டா வந்துட்டு பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த செல்லிங்க பார்த்தீங்கன்னாவே, பிரைஸ் வந்து நல்ல செல்லிங் வந்திருக்கு. 70, 80% ரிவர்சல் ஆயிட்டான் இந்த ஸ்விங்ல. அகைன் பிரைஸ் செல்லிங் வந்திருக்கு. அகைன் பார்த்தா ஃபுல்லாமே ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்துட்டு இந்த இடத்துல தான் அக்ரெசிவ் செல்லிங் வந்திருக்கு. அகைன் அக்ரெசிவ் அகைன் பையர்ஸ் என்டர் ஆயிட்டான். ஸோ
நியர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30 டூ ஒரு 8க்குள்ள இந்த மொமெண்டம் ஒரு 8:30க்குள்ள இந்த மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ ஒரு 1 ஹவர் ஃபுல்லா இந்த பையிங் சைடு வந்திருக்கு. ஆனா இந்த பையிங் சைட ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பிரைஸ் வந்து எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆயிருக்குங்கிறத பாருங்க. நியர்லி நேத்து வந்துட்டு எஸ்டர்டே டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை எங்க வந்திருக்கு? 8:30 அரவுண்ட் 8:30 பக்கமா இந்த ஹை கிரியேட் ஆயிருக்கு. 8:30லேருந்து இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் லோ அப்ப நியர்லி வந்துட்டு ஒரு 7:38 ஆயிருச்சு. நியர்லி 12 ஹார்ஸ் பக்கமா பிரைஸ் வந்துட்டு இந்த பையிங்க வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்றதுக்கோசரம் பிரைஸ் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஆனா ஸ்டில் இன்னுமே வந்துட்டு இந்த லோ பிரைஸ் பிரேக் ஆகல. ஸோ நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்டில் இந்த லோ வந்துட்டு பிரைஸ் வந்து பிரேக் பண்ணி கன்டினியூஷன் குடுக்கல. ஸோ, இதிலேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஏன்னா, 1 ஹார்ல பையிங் வந்துட்டு ஒரு ஸ்விங் கிரியேட் ஆயிருக்கு. அந்த பையிங் ஸ்விங் வந்துட்டு அகைன் ரிவர்ஸ் பண்றதுக்கு பிரைஸ் வந்துட்டு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? நியர்லி 12 ஹார்ஸ். 1 ஹார் எங்க இருக்கு? 12 ஹார் எங்க இருக்கு? ஸோ, இந்த செல்லிங்லயுமே பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த செல்லிங் எடுத்தீங்கன்னா, செல்லிங் வருது, பையிங் வருது. செல்லிங் வருது, பையிங் வருது. செல்லிங், பையிங், செல்லிங், பையிங், செல்லிங், பையிங். ஸோ, இந்த இடத்துல தான் ஓரளவுக்கு நல்ல செல்லிங் வந்திருக்கு. அதுவுமே ரிவர்சல் ஆயிட்டான். அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நல்ல ஒரு அக்ரெசிவ் செல்லிங் வந்திருக்கு. ஸோ, அதுவுமே வந்துட்டு எந்த இடத்துலருந்து செல்லிங் வந்துச்சோ, சேம் அதே லெவலுக்கு வந்து பிரைஸ் வந்து ரிவர்சல் ஆயிருச்சு. ஸோ, லாஸ்ட்டா இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு 6 டூ 7:30 பக்கமா ஒரு செல்லிங் வந்திருக்கு. அந்த செல்லிங்குமே வந்துட்டு ஒரு ஹையர் லோ கிரேடட் செல்லிங் வந்துச்சு. அதுவுமே ரிவர்சல் ஆயிட்டான். நியர்லி 80% பக்கமா ரிவர்சல் ஆச்சு. இந்த ஸ்விங் எடுத்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஒரு 80, 70% பக்கமா ரிவர்சல் ஆயிருச்சு. ஸோ ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இன்னுமே ஸ்டில் ஸ்ட்ரென்த் தான் ஷோகேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட, சப்போஸ் இது ரெசிஸ்டன்ட்டாவும், கீழ வந்துட்டு இது சப்போர்ட்டாவும் எடுத்துட்டீங்கன்னா கூட, இந்த சின்ன ரேஞ்சுல கூட பிரைஸ் வந்துட்டு ஹையர் லெவல்ல தான் டெஸ்ட் ஆகுது. ஸோ செல்லிங் வருது. அகைன் பிரைஸ் ஹையர் லெவல்ல வந்துருது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா, செல்லிங் வந்திருக்கு. நியர் த ஹை வந்துருச்சு. அகைன் செல்லிங் வருது. நியர் த ஹை வந்துருச்சு. அகைன் செல்லிங் வருது. நியர் த ஹை வந்துருச்சு. ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல வந்து பை சைட் செட்டப் வந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ பிரைஸ் வந்து டிபி போகுதா? எஸ்எல் போகுதான்னு சும்மா வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் தான். ஸோ ரிஸ்க் வந்துட்டு நான் ரொம்பவே கம்மியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா வந்துட்டு கன்டினியூஸா 4 டே வந்துட்டு கான்சிக்யூட்டிவா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ எஸ்எல் வந்துட்டு ஹிட் ஆகறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அத பேஸ் பண்ணி நான் வந்து ரிஸ்க் ரொம்பவே கம்மியா தான் எடுத்துக்கிறேன். ஒன்லி $10 தான் எஸ்எல் வச்சிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ். டுடே டேட் ஆகஸ்ட் டூ சாட்டர்டே 4:32 பிஎம். ஸோ எஸ்டர்டே வந்துட்டு EU ஆர் USDல வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்து எடுத்திருப்போம். ஸோ முன்னாடியே நான் என்ட்ரி எடுத்ததெல்லாம் வந்துட்டு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸா டிபியான்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஓவர்வியூ வந்துட்டு பை சைடு வந்துட்டு பயாஸ் வந்து பை சைடுல தான் வச்சிருந்தோம். ஸோ நான் ப்ரீவியஸ் 2 டேஸே வந்து சொல்லியிருந்தேன். 2 நாளா சொல்லிட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் டேவுமே வந்துட்டு பை சைடு இந்த இண்டிஷன் கேண்டலுமே வந்துட்டு பை சைட் செட்டப் தான் எடுத்திருந்தோம். அதுவுமே வந்துட்டு டிபி தான் வந்துச்சு. ஸோ இன்னைக்கும் வந்துட்டு சேம் அதே பயாஸ் தான். பை சைடு வந்து பயாஸ் தான் நம்ம வச்சிருந்தோம். ஸோ அதுக்கேத்த மாரி வந்துட்டு ஒரு பை சைட் செட்டப் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்ட்டா பார்த்தோன்னா, எந்த பின் பாயிண்ட்ல நம்ம எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த லெவல்ல வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். வெயிட் பண்ணி மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரைஸ் வந்துட்டு ஒரு நல்ல அக்ரெசிவ் செல்லிங் வந்துட்டு பிரைஸ் வந்து அகைன் ரிவர்சல் ஆயிட்டு இந்த லெவல் வந்துட்டு பிரைஸ் வந்து மல்டிபிள் டைம் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு இந்த லெவலுக்கு மேல. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்திருந்தேன். பிரைஸுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புஷ் மூமெண்ட்டாக வந்துச்சு. ஆனால் வந்துட்டு பிரைஸ் வந்து ஒரு ப்ளஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவர்வியூக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்துட்டு ரிவர்சல் ஆயிட்டான். ஸோ ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 10ல் வந்துட்டு ஒரு 2 ஆர் 3 ட்ரேட்ஸ் வந்து இந்த மாரி மார்க்கெட் வந்து ப்ளஃப் பண்ணிட்டு எஸ்எல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓவர்வியூக்கு ஏத்த மாரி பிரைஸ் மூவ் ஆகும். ஸோ அது வந்து பிரைஸோட நேச்சரே அதுதான். ஸோ இது வந்துட்டு நம்ம மிஸ்டேக்னால சப்போஸ் வந்து நம்ம இயர்லி என்ட்ரி எடுக்கிறது கன்ஃபர்மேஷன் இல்லாம வந்துட்டு நம்ம எடுத்து நம்ப தப்புனால ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா, அத வந்துட்டு நம்மளோட மிஸ்டேக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா இது மார்க்கெட்டோட நேச்சரே அப்படிதான். நீங்க ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அதுல 2 டூ 3 ட்ரேட்ஸ் வந்துட்டு இந்த மாரி ப்ளஃபிங்ல போகும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட மிஸ்டேக்ன்னு தெரியாது. மார்க்கெட்டோட நேச்சரே வந்துட்டு அப்படிதான் இருக்கும். ஸோ அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எஸ்டர்டே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நம்ம எஸ்எல் வந்து ப்ளஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஓவர்வியூக்கு ஏத்த மாரி போயிருச்சு. நான் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். பிரைஸ் வந்துட்டு மேஜர் ரிட்ரேஸ்மென்ட் வராம பிரைஸ் வந்து செல் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஹெல்தி ரிட்ரேஸ்மென்ட் வரணும்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்க்ளூடிங் வந்துட்டு GBP/USDலயுமே சொன்னேன். சேம் பார்த்தீங்கன்னா, GBP/USDலயுமே ஒரு ரிட்ரேஸ்மென்ட் வந்ததுதான். EUR/USDலயுமே வந்துட்டு நல்ல ஒரு புஷ் வந்து பையிங் சைடு வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஓவராலா வந்துட்டு மேஜர் ஹெல்தி ரிட்ரேஸ்மென்ட்டும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்ம மண்டே வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க முடியும். ஸோ அடுத்து வந்து பிரைஸ் வந்து எந்த லெவல் டெஸ்ட் ஆகுதோ, அந்த லெவல் வந்துட்டு பிரைஸ் வந்து பிரேக் அவுட்
குடுத்துட்டு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஓவராலா வந்துட்டு லாஸ்ட் வீக் என்னென்ன ட்ரேட் எடுத்தோங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ ஓவராலா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ட்ரேட் எடுத்திருக்கோம்னா, ஓவராலா வந்துட்டு லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே ட்ரேட் எடுத்தோம். அதில வந்துட்டு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தெர்ஸ்டே 4 நாளுமே வந்துட்டு டிபி. லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் தான் வந்துட்டு எஸ்எல். ஸோ அந்த எஸ்எல்லுமே வந்து அக்செப்டபிள் தான். ஏன்னா வந்துட்டு, இப்ப எப்படி பிரைஸ் வந்துட்டு எப்படி மூவ் ஆகுதோ, சேம் அதே மாரி தான் வந்துட்டு உங்களோட அக்கவுண்ட் குரோத்துமே வந்து இருக்கணும். ஸோ ரொம்ப வந்துட்டு வந்துட்டு ஒரே ஒரே ட்ரேட்ல வந்துட்டு ஒரு 5% வந்து குரோ ஆகுறது. அதுக்கப்புறம் ஒரே ட்ரேட்ல வந்து 3% வந்து குரோ ஆகுறது. சில ட்ராடவுன் ஆகுறது. ஸோ இந்த மாரி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு டைம்ல வந்துட்டு உங்க அக்கவுண்ட் வந்து ப்ளோ அப் ஆகும். ஸோ உங்க பிரைஸ் வந்துட்டு எப்படி ஸ்விங் பேஸ் பண்ணி மூவ் ஆகுதோ, சேம் அதே மாரியே தான் உங்க அக்கவுண்டும் குரோ ஆகணும். ஸோ அக்கவுண்ட் குரோ ஆகணும்னு மீன்ஸ் எப்படின்னா, வந்துட்டு ஒரு டிபி கன்டினியூஸா உங்க டிபி வருதுன்னா, கன்டினியூஸா டிபி வந்துட்டே இருக்காது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எஸ்எல் வரும். அந்த எஸ்எல்ல வந்துட்டு நீங்க கரெக்ட்டான ரிஸ்க் மேனேஜ் பண்ணி, அது வந்துட்டு ரிஸ்க்க ரெடியூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க எப்படி ட்ரேட் எடுக்கிறீங்க, அத பேஸ் பண்ணி தான் உங்க அக்கவுண்ட் குரோ ஆகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டினியூஸா டிபி வந்துட்டே இருக்குன்னா, கன்டினியூஸா டிபி வந்துட்டே இருக்காது. எஸ்எல் வரும். கன்ஃபார்ம் வரும். நீங்க எவ்வளோ பெரிய ட்ரேடர், எவ்வளோ அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய ட்ரேடா இருந்தாலும் சரி, அவங்க கன்டினியூஸா டிபி ஹிட் ஆயிட்டே இருக்கு. 10 நாளா இருக்கட்டும், 15 நாளா இருக்கட்டும், 8 நாளா இருக்கட்டும். ஸோ நடுவுல வந்துட்டு எஸ்எல் வரும். அந்த எஸ்எல் வந்துட்டு அக்செப்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க வந்துட்டு ட்ரேடிங்ல சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ அந்த எஸ்எல் வந்து அக்செப்ட் பண்ணாம நான் ரிகவர் பண்றேன்ட்டு சேம் டேவ்லயே எடுத்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் வந்து சீக்கிரமாவே ப்ளோ அப் ஆகும். ஸோ இந்த இந்த மிஸ்டேக் வந்து நான் நெறைய டைம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு வந்து ஃபிக்ஸடா வந்துட்டு நான் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள வாங்க. சப்போஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்னோட எஸ்எல் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ $20 தான் குடுக்க போறேன்னா, அந்த $20 ரிஸ்க் வச்சு ட்ரேட் எடுங்க. $20 வந்துருச்சா, மார்க்கெட் வந்துட்டு ஓரளவு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் எந்த ட்ரேட் நீங்க வந்து எவ்வளோ பெரிய கன்ஃபர்மேஷன் ஆன ட்ரேடா இருந்தாலும் சரி, 100% மேல போக தான் போகுது அப்படின்னா கூட நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா, உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் அன்னைக்கு பெர் டேக்கு எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறீங்களோ, அந்த ரிஸ்க் வந்து ரீச் ஆயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் ட்ரேட் சைடே போகாதீங்க. பெட்டர் வந்துட்டு பிசி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வேற ஏதோ ஒண்ணு ஒர்க் இருந்தா பாருங்க. ஸோ அதுக்கு மீறி நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இந்த $20ங்கிறது வந்துட்டு $200 கூட மாறலாம். ஸோ அது வந்து மார்க்கெட் கையில தான் இருக்கு. ஸோ உங்க கையில வந்து என்ன இருக்குன்னா, இன்னைக்கு என்னோட ரிஸ்க் எவ்வளோ? $20 ரிஸ்க்னா, அந்த $20 வந்தோனே குளோஸ் பண்ணிருங்க. ப்ராஃபிட் எவ்வளோ வேணா வரலாம். அது வந்து மார்க்கெட் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் தான் உங்களுக்கு குடுக்க போகுது ப்ராஃபிட்னா. ஸோ அது மார்க்கெட் முடிவு பண்ணும். உனக்கு எவ்வளோ தரணும் அப்டின்ட்டு. ஆனா உங்க கணக்கு போகுதுன்னா, நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். இன்னைக்கு எனக்கு எவ்வளோ ரிஸ்க்கு? நான் எவ்வளோ மார்க்கெட்டுக்கு தரப்போறேன்? ஸோ $20னா $20 வந்தோனே நீங்க குளோஸ் பண்ணிட்டு $20 வச்சு தான் நீங்க ட்ரேடே எடுக்கணும். ஸோ அந்த மாரி பண்ணா மட்டும் தான் ட்ரேடிங்ல லாங் டெர்ம்ல சஸ்டெயின் ஆக முடியும். நெறைய பேர் வந்துட்டு ஒரே ஒரே டேல வந்துட்டு 5% வந்துட்டு 5% வந்து ட்ரேட் எடுப்பாங்க. 5% டார்கெட் வர மாரி. அதே மாரி ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா, ஒரே டேல 3%, 2% அந்த மாரி லாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி பண்ணீங்கன்னா, நீங்க லைவ் அக்கவுண்ட் போம்போது அதே ஹேபிட் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபண்டட் அக்கவுண்ட்ல என்ன வாங்குவாங்க, வாங்குனோன்னே சீக்கிரமா பாஸ் பண்ணணும். ஃபண்டட் அக்கவுண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்துட்டு 8% டார்கெட் வரும். அடுத்து வந்துட்டு 5% வரும். ஸோ சீக்கிரமா வந்துட்டு இத பாஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப அதிக ரிஸ்க் வச்சு எடுப்பாங்க. அது இல்லாம ரொம்ப அதிக லாட்டும் வைப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், அக்கவுண்ட் வந்து சீக்கிரமா குரோ ஆனாலுமே, உங்களுக்கு லைவ் அக்கவுண்ட்ல சேம் அதே ஹேபிட் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில வந்துட்டு உங்க அக்கவுண்ட் வந்து ப்ளோ அப் ஆயிரும். ஓகே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த URUSDல எவ்வளோ ட்ரேட் வந்து லாஸ் ஆனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு $12 வந்து லாஸ் ஆனுச்சு. ஸோ $12 வந்தோனே நான் அந்த ட்ரேட் வந்து குளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஓவராலா ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அதுவும் வந்துட்டு 0.05 லாட்ல எடுத்திருந்தேன். $12 எஸ்எல் ஒரே ட்ரேடு. ஸோ ஓவராலா நம்ம பேலன்ஸ் வந்து இப்ப எவ்வளோ இருக்குன்னா, 5171 பக்கமா இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் மந்த் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலா ப்ரீவியஸ் மந்த் வந்துட்டு நியர்லி 18ஆம் தேதியிலேருந்து தான் நம்ம ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 18ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பண்ணதில ஓவராலா வந்துட்டு நம்ம வந்து $183 பக்கமா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மந்த் வந்துட்டு எப்படி நம்ம ரிஸ்க் மேனேஜ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $12 பக்கமா எஸ்எல் அடிச்சிருச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா கன்டினியூஸா வந்துட்டு 4 டே வந்துட்டு டிபி வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எஸ்எல் வரணும். ஸோ அது வந்துட்டு நேத்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோலாம் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டாட்டா, பை.